நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம் வந்து லாஸ்ட்டு சண்டே முடிஞ்சது. ஸோ அப்போது அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நம்ம அழகாக பார்க்கலாம். ஸோ அப்போது பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஷின் தமிழ் இருக்கும். ஸோ அதை எடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற நம்ம ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே பார்க்கலாம். அப் டு ஒரு 140 கொஷின்ஸ் வரைக்கும். ரைட், பார்க்கலாமா? பாருங்கள், 31வது கொஷினை நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா பார்ட் பியில் இது ஹிஸ்ட்ரி கொஷின் பேப்பர். ஸோ இப்போ பாருங்க, சுமேரிய ஆவணங்களில் மெலுகா என்ற நிலத்தை குறிப்பிடுவது எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ சுமேரிய ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா மிலுகா, இப்போ நம்ம படிச்சிருப்போம் சிந்து சமவெளி நாகரிகம் ஐவிசி, அதில் கியூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பல விஷயங்களை சொல்கிறதா, அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் மெசபடோமிய நாகரிகத்துக்கும் வணிகம் நடந்ததாகவும், அதுக்கப்புறம் மெசபடோமிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மெலுகாக்கள் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மெலுகா அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக மக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ரைட். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 31க்கு பி அப்படின்னு சொல்லலாம். அதையடுத்து 32வது கொஸ்டின், புத்தர் பிறந்த இடம். இது வந்து நம்ம புத்திசம் அப்படின்னு படிக்குள்ள படிச்சிருப்போம். ஸோ அப்போ பௌத்தம் அப்படின்ற அந்த சாப்டர்ல இருந்து நம்ம பார்க்கலாம். 6வது புத்தகம் அது 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 அப்புறம் சம்மந்தப்பட்ட 11வது புத்தகம், 9வது புத்தகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பௌத்தம் சார்ந்த விஷயம் இருக்கும். அதில் ருமிண்டி தூண் கல்வெட்டு அப்படின்ற ஒரு கல்வெட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த ருமிண்டி தூண் கல்வெட்டு யாருன்னா நம்ம அசோகருடையது. அந்த அசோகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த மதத்தை அவர் பின்பற்றும் போது நேபாளம் போகிறாங்க. நேபாளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புத்தர் பிறந்த இடம் இதெல்லாம் அவருடைய கல்வெட்டுகள், அதாவது இந்த ருமிண்டி தூண் கல்வெட்டு, ருமிண்டி அப்படின்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா நேபாளத்தில் இருக்குது. ஸோ அப்போது ஆன்சர் 32க்கு பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு சொல்லலாம். டி. ரைட். அடுத்து 33வது கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இந்திய பெருங்கடலில் நேரடியான கடற்பயணத்தின் போது எளிதாகவும் வர்த்தகம் அதிகரிக்க காரணமாகவும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. யார் அப்படின்னா ஹிப்பாலஸ் அப்படின்ற ஒரு ஆள், கிரேக்க மாலுமி. ரைட். கிரேக்கத்தை சார்ந்தவர் மாலுமி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய பெருங்கடல்ல வணிகம் செய்வதற்கான ஒரு எளிமையான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. தட் இஸ் ஹிப்பாலஸ். அப்போ 33க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. 34 பாருங்க, பின்வருவனவற்றுள் ஹரப்பா இடங்களும் மற்றும் அது அமைந்துள்ள மாவட்டமும் எது சரியா பொருந்திருக்கு, பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரங்பூர் அப்படின்றது சுரேந்திராங்கார், லோத்தல் அகமதாபாத் எல்லாருக்கும் தெரியும், தோலவிதா அதுவுமே பார்த்தீங்கன்னா குஜராத் தான், அகமதாபாத்தும் குஜராத் தான், கட்சில் தான் பார்த்தீங்கன்னா தோலவிதா அமைஞ்சிருக்கும். இது ஏபிசி மூணுமே சரி, ஆனால் இங்கே சரியா பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால அம்ரேலி அப்படின்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு குஜராத்தில் தான் இருக்கும். குஜராத். ரைட். ஸோ அப்போது அந்த குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கனசுதாரியா அப்படின்ற ஒரு இடம் இருக்காது. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. 34க்கு வந்து நம்ம டி அப்படின்னு பார்க்கலாம். ரைட். ஸோ அதை அடுத்து 35வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தத்துவ பள்ளியில் எந்த இணை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த சமக்கியா கபிலா, நியாயா கோதமா, உத்தர மீமாம்சா வியாசா, பட் பதஞ்சலி வந்து பூர்வ மீமாம்சா கிடையாது. அஜய் சங்கர் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அப்போ பூர்வ மீமாம்சா அப்படின்றதான் இந்த இடத்துல தப்பா இருக்கும். ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 35க்கு ஆன்சர் வந்து சி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 36 அப்படின்னு பார்க்கறோம்னா, இந்தியாவுடன் உள்ள வர்த்தகத்தினால் ரோமில் உள்ள தங்கம் குறைகிறது. அதாவது குறைஞ்சிட்டு இந்தியாவுடன் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணுறதுனால, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாருமே இந்த தங்கம் வெள்ளி கொடுத்து தான் வாங்குறதா நம்ம பார்க்குறோம். ஐரோப்பிய வருகையும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கருமிளகு, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்குறச்ச அவங்க வெள்ளிகளையும் தங்கங்களையும் கொடுத்து வாங்குறதுனால அவங்களுடைய அந்த அந்த என்ன சொல்றது வெல்த் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குறைகிறதா நோட் பண்ணுவாங்க. அப்போது தொடக்கத்தில் சொன்னது பார்த்தீங்கன்னா யாருன்னு 36க்கு பிலினி. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிலினி. 36க்கு சி. 37 கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், இந்த நாசிக் கல்வெட்டுல கௌதம புத்திர சத்தகாரன் பற்றி தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்றான். சரி, கௌதம புத்திர சத்தகாரனை தொடர்ந்து அவருடைய மகன் வசிஷ்டர் புத்திர
புத்திர ஜரி புலமாதேவி அரியணையர் தான் சொல்றாங்க. எங்க ஸ்ரீ சத்தகர்ணி அல்லது இங்க ஸ்ரீ சத்தகர்ணி வம்சத்தினுடைய கடைசி சிறந்த மன்னராக விளங்கியிருக்காரு. ஓகே. சாதவாகனர்கள் காலத்துல ஸ்வர்ணகாரர் அப்படின்றவர் என்பவர் தலைமை வர்த்தகரா இருந்திருக்காங்க அப்படிலாம் இல்லை. இவர் வந்து கோல்டு ட்ரேடரா, அதாவது தங்கத்தினுடைய வணிகரா இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ கோல்டு விற்கக்கூடியவர் தான் நம்ம இந்த ஸ்வர்ணஹாரர் அப்படின்றது. இதை மட்டும் பாருங்க, இதுதான் வந்து தவறானதா இருக்கு. ரைட். அப்போ 37க்கு ஆன்சர் வந்து டி அப்படின்னு சொல்லலாம். 38 பாருங்க, டெல்லி சுல்தானியத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1206 முதல் 90. ஓகேங்களா. டெல்லி சுல்தானியனா 1206 இருந்து 1526. இதுல 5 வம்சம். முதல் வம்சம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அடிமை வம்சம். அடிமை வம்சத்தினுடைய காலகட்டம் தான் பாத்தீங்கன்னா 1206 இருந்து 1290. ரைட். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கில்ஜி வம்சம் 1290 இருந்து 1320. துக்ளக் வம்சம் 1320 இருந்து 1414. லோடி வம்சம் 1451 இருந்து 1526. ஓகேவா. ஸோ அப்போ 38க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 39 பாருங்க, டெல்லி எந்த ஆட்சியில தைமூருடைய வாரிசாக நம்ம 11th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. கிசர் கான் அப்படின்றவர் தான் சைது வம்சத்தினுடைய நிறுவரா. எந்த வருஷம்? 1414 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ அப்போ தைமூருடைய படையெடுப்பு எப்போ அப்படின்னா 1398. அதை தொடர்ந்து தான் கிசர் கான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சி எடுப்பாங்க 1414. 39க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. 40 பார்க்குறோம். விஜயநகர வரலாற்றில் சங்க வம்சத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ விஜயநகரம் பார்க்குறோம், காலகட்டம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1336 இருந்து 1672. சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவீடு. அந்த சங்க வம்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள் அப்படின்றத ஆன்சர் வந்து இதில் கரெக்டாக இருக்கும். 40க்கு வந்து பி. 41 பார்க்குறோம். விஜயநகர பேரரசனுடைய துளு வம்சம். விஜயநகரத்திலே மிக முக்கியமான அரசர் யாரா? கிருஷ்ணதேவராயர் தான். அப்போ அவரு துளு வம்சத்தை சார்ந்தவர். அப்போ 41 நம்ம யோசிக்காமலே அடிக்கலாம். கிருஷ்ணதேவராயர் கேடி அப்படின்னு நம்ம அன்பா அவரை சொல்லுவோம். அவருடைய காலகட்டம் சொல்றேன், என்ன நோட் பண்ணீங்க. 1509 இருந்து 1529. இவருடைய காலகட்டத்தில் தான் நாயக்க முறை உருவாக்கப்படும். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா பாளையக்கார முறை உருவாக்கப்படும். ரொம்ப முக்கியமானது. 42வது கொஸ்டின், பின்வரும் துறவிகளில் எவர் தென்னிந்தியாவின் பக்தி இயக்கத்துடன் தொடர்பு? கண்டிப்பாங்க ராமானந்தர் தான். இது வந்து நம்ம அந்த பக்தி இயக்கம் படிக்குள்ளேயும் படிக்கலாம், இல்லை முகலாயர்கள் படிக்குள்ளேயும் நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கலாம். பின்வரும் துறவிகளில் தென்னிந்தியாவின் பக்தி இயக்கத்துடன் தொடர்புடையவர் யாருன்னா கபீர், மீராபாய், துக்காராம்லாம் கிடையாது, ராமானந்தர். ஆன்சர். கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மன்சப்தாரி முறையில் ஜாட். இப்போ மன்சப்தாரி முறையை உருவாக்குனது யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ரைட். யாருங்க? அக்பர். அந்த அக்பர் பார்த்தீங்கன்னா மன்சப்தாரி முறை அப்படின்றது தரம் அல்லது தகுதின்னு சொல்லுவாங்க. அதுல ஜாட் மற்றும் சவார் அப்படின்ற 2 பிரிவுகள் இருக்கும். குதிரையினுடைய எண்ணிக்கை குறிப்பது எதுனா சவார். ஜாட்டுகள் அப்படின்னா அதிகாரிகள் மற்றும் தனிப்பட்ட அல்லது தனிப்பட்ட அந்தஸ்து அல்லது வந்து சம்பளத்தை சொல்லக்கூடியதான் ஜாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். அப்போ ஜாட்னா என்னது? ஆன்சர் வந்து பி. 43க்கு பி. 44 நம்ம பார்க்கிறோம். முகலாய பேரரசின் தலைமை சர்தார் பதவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை சமய தலைவரா சர்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சதாஉஸ்ஸுது அப்படின்றதான் அவருடைய பதவியா இருக்கும். அதாவது சமய அமைச்சர். முதாசிப், கான்ஜாமன், மீர் பக்ஷி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எல்லாம் அந்த துறையை சார்ந்தவர்கள் தான். சதாஉஸ்ஸுதூர் அப்படின்றது சமயத்துறையை சார்ந்தவர். அப்போ 44க்கு வந்து பாத்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்றோம். 45 நம்ம பார்க்கிறோம். முதலாம் பாஜிராவ். பாருங்களேன், முதலாம் பாஜிராவோடைய காலகட்டம் அப்படின்றது நம்ம 1720களில் இருந்து 40 வரைக்கும் பார்க்கலாம். பாலாஜி விஸ்வநாத் 1713 இருந்து 20. அதுக்கப்புறம் முதலாம் பாஜிராவ், அதுக்கப்புறம் பாலாஜி பாஜிராவ். அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாதவராவ், நாராயணராவ், சவாய் மாதவராவ், ரகுநாதராவுடைய பையன் பாலாஜி. ஆமாம், ரைட். ஸோ
பாலாஜி பாஜிராவ் அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருப்பாங்க, ரைட். ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து நமக்கு முதலாம் பாஜிராவ் பேஷ்வா பார்த்தீங்கன்னா யாரிடம் வந்து உத்வேகம் பெற்றார்னா தவாட்சி சுவாமி, அதாவது விஷ்ணு பகவான் இருக்காங்கல்ல, விஷ்ணு தேவா. ஸோ அப்போது அவங்ககிட்ட இருந்து தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உத்வேகம் பெற்றதா நம்ம குறிப்புகள் இருக்குது. ஸோ அப்போது 45க்கு பார்த்தீங்கன்னா பி. இப்போது விசிஷ் சிவதேவனா சிவன், பவானி தேவி, சிவாஜி அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 45க்கு பி. 46வது கொஸ்டின் பாருங்க. முகலாய கட்டிடக்கலை, இந்தியாவின் கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தரத்திற்கும் இணங்க முடியவில்லை அப்படின்ற மாதிரி இந்த கூற்றுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா ஜான் மார்ஷல் தான். பல்வேறு விஷயங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு ஜான் மார்ஷல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜான் மார்ஷல் பற்றி நம்ம முக்கியமாக குறிப்பிடக்கூடிய இடம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான். அதுதான் அவர் வந்து முதல்ல நகர நாகரிகம் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யார், நம்ம ஆரியம், வீலர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பங்கு பெற்றிருப்பாங்க, ரைட். ஸோ அதையடுத்து நம்ம 47வது கொஷின். 47வது கொஷின், ராஜபுத்திரர்களின் பின்வரும் எந்த சமூக தீமைகளை, ராஜபுத்திரர்களுடைய எந்த சமூக தீமைகளை அக்பர் தடுக்க முயன்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை திருமணம் மற்றும் பெண் சிசு கொலை தான் நம்ம முக்கியமாக சொல்லணும். ஏன்னா ராஜபுத்திரர்கள் குழந்தை திருமணம் பண்ணி வைப்பாங்க, அதாவது அவங்களுடைய சமூகத்துக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் அவங்களுடைய சமூகத்துக்குள்ள ஆண்மன்கள் பெருசா இல்லை அப்படின்னு பார்க்கல, அந்த பெண் குழந்தைகளை கொன்றுவாங்க. ஏன்னா அவங்க மற்ற சமூகத்தோடு திருமண உறவுகள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒன்றும் அப்படிதான் அவங்களுடைய அந்த ஒரு பழக்கம் இருந்தது. அதுக்கு எதிராக தான் நம்ம அக்பர் செயல்பட்டார். குழந்தை திருமணம் மற்றும் பெண் சிசு கொலை வந்து நம்ம சொல்லலாம். அப்போ 48வது கொஸ்டின். 47க்கு ஆன்சர் என்ன, பி. 48, தற்போதைய சூழ்நிலையில் உங்களின் பொது வணிகத்தை நிர்வகிக்க உங்கள் கைகளில் வாள் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்றது யாருன்னா இவர் வந்து ஜெரால்டு ஆஞ்சியா. இவர் யாருங்க அப்படின்னு பார்க்கல, பம்பாயினுடைய ஆளுநராக இருந்திருப்பார். இந்த கர்நாடக போர்கள்லாம் நடக்குது இல்லை, அது அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பம்பாயினுடைய ஆளுநராக இருந்தவர் தான் ஜெரால்டு ஆஞ்சியா. அவருடைய கூற்றாக தான் அது பார்க்கப்படுகிறது. 49வது கொஸ்டின், மஹபத் ஜங் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கல, நம்ம எல்லாருமே 1757 பிளாசி போர் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா 8th புக்லேயே இருக்கும். அந்த பிளாசி போர்ல அலிவர்தி கான் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார். அவருடைய பேரன் தான் யாரு, சிராஜ் உத் தௌலா. அலிவர்து கானுடைய பேரன் வந்து சிராஜ் உத் தௌலா, ரைட். அப்போ அவருக்கு தான், அவருடைய சிராஜ் உத் தௌலாவுடைய தாத்தா அலிவர்தி கானுக்கு தான் மஹபத் ஜங் என்ற பட்டம் இருந்ததா நம்ம பார்க்கிறோம். மஹபத் ஜங், ரைட். ஸோ அப்போ 49க்கு சி ஆன்சர். அடுத்தது 50, கல்கத்தா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி. இது ரொம்பவே ஃபேக்ட்ஃபுல்லானது, சர் எலிஜா எம்பி, எல்லா புக்லையுமே படிக்கலாம். அதையடுத்து 51, ஆங்கிலேய நேபாள போரில் இந்த மாதிரி கூர்காக்களால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஆங்கிலேய தளபதி யார், நம்ம கில்லஸ்பி தாங்க, கில்லஸ்பி, ரைட். நம்ம கில்லஸ்பினாலே நமக்கு 1806 வேலூர் கழகம் தான் நாமும் வரும். ஸோ ஏன் அப்படின்னா அவர் தான் அடக்கியவர். ஸோ அப்போது நேபாள போரில் கூர்காக்களால் கொல்லப்பட்டவர் கில்லஸ்பி. ஆன்சர் 51க்கு பி. 52 பார்க்குறோம், ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் பாருங்களேன். ஸோ வருவாய் மற்றும் நீதித்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர் ஆசப் கச்சேரி. அதை அடுத்து இராணுவத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர் மிரான் கச்சேரி மற்றும் ஜும்ரா. அதையடுத்து வணிகத்துறை அப்படின்னா மலிக் துஜார் கச்சேரி. கடல்சார் துறை வந்து மிர்யாம் கச்சேரி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2ம் பிக்கு வந்து 1 அப்படின்னா ஆன்சர் வந்து 52க்கு பி அப்படின்னு செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின். 1857ஆம் ஆண்டு புரட்சி யாரால் சிப்பாய் கழகம் அப்படின்னு முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்றது யாருன்னா வி.டி. சவார்கர். அப்போ முதல் அந்த இது வந்து வெறும் சிப்பாய் கழகம் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான் சொல்லுவாங்க. அப்போ சர் ஜான் லாரன்ஸ் தான் அந்த குறிப்பை சொல்றாரு. அதை எடுத்து பாத்தீங்கன்னா அரசு, அதாவது ராயல் டைட்டில்ஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது
நம்ம இந்த ராயல் டைட்டில்ஸ் ஆக்ட் அல்லது அரச உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லார்ட் லிட்டன் ஒருத்தர் இருப்பார். 1870 எழுதுற பாருங்க, லார்ட் லிட்டன். இவருடைய காலகட்டம் 1876 இருந்து 1880. வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, ரைட்? ஸோ அந்த ஆக்டாக இருக்கட்டும், இல்லை ராயல் டைட்டில்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், எல்லாமே இவருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. 1876 ஆன்சர். நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின். இந்திய தேசியவாதம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் குழந்தை, பிரிட்டிஷ் அதிகாரிகள் அப்பிறப்பனை அங்கீகரிக்கின்றனர் என்று கூறியவர் யாருன்னா கப்லாண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில அதிகாரி. கப்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம், கப்லாண்ட், ரைட்? இந்திய தேசியவாதம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் குழந்தை, பிரிட்டிஷ் அதிகாரிகள் அப்பிறப்பினை அங்கீகரிக்கின்றனர் அப்படின்ற மாதிரி, கப்லாண்ட். அடுத்து 56வது கொஸ்டின் பாருங்க. இது இந்திய விடுதலை போராட்டம் நடக்கக்குள்ள 1939 2ஆம் உலகப் போர் தொடங்குது இல்லை, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆலோசிக்காமலேயே பிரிட்டிஷ் 2ஆம் உலகப் போரில் சேர்த்துரும். அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணும், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், நாங்கள் பிராந்தியங்கள் ஏற்படுத்துகிற அந்த ஆட்சி எல்லாத்தையும் இது பண்ணிடுறோம், வித்ரா பண்ணிடுறோம் அப்படின்ட்டு செய்யக்குள்ள இந்தியாவில் முஸ்லிம்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனி நாடு கோரிக்கை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு தருணம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்போது 22 டிசம்பர் 1939 அதை முஸ்லிம்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை நாளாக கொண்டாடுவாங்க. அதுதான் நம்ம டே ஆஃப் டெலிவரன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்ல விட டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில், அற்புதமான வார்த்தை. ஸோ அப்போது 56க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. 57க்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த சட்டத்தின் மூலம் வங்காள ஆளுநர் இந்திய கவர்னர் ஜெனரலாக ஆகிறாங்க? வில்லியம் பெண்டிங் தான் வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக கடைசியாக இருப்பார். 1833 தான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்ற மாதிரியான மாற்றம் பெறுவாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1833. அப்போது ஆன்சர் சி. 58வது கொஸ்டின். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய கீழ்த்திசை கலை, அதாவது இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்டல் ஆர்ட், அப்போது இந்த ஆர்ட்டில் ஓவியத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா வங்காளத்தில் அபிநேந்திரநாத் தாகூர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் தான் இந்த கீழ்த்திசை கலை சங்கத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்க்கலாம். 59வது கொஸ்டின். 1988 ஜனதா தளம் உருவாகம் பின்வரும் கட்சிகளில் எது இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம விபி சிங் இருக்காங்களா, அவங்க தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காங்கிரஸில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போது காங்கிரஸுடைய காலகட்டத்தில் இந்திரா காந்திக்கு பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஆட்சிக்கு வந்திருப்பாப்புல. அப்போது ராஜீவ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விபி சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஸ்மிஸ் பண்ணப்படுறாங்க. அங்கேருந்து அவர் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு 1988 ஜன் மோர்ச்சா அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. அது பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனதா தளம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இதோட சேர்ந்து இன்னொரு பல இது விஷயங்கள், அதாவது சில கட்சிகள்லாம் சேர்ந்து ஜனதா தளம் அப்படின்ட்டு 1988 உருவாயிருக்கும். இதுதான். நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின். கீழே 2 வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன. வாக்கியம் 1, அரசர்களுக்கு சொந்தமான நிலங்களுக்கு ஈடாக பெரும் பணம் தரப்பட்டது. இப்பணத்தின் அளவு அந்நாடுகள் ஈட்டக்கூடிய வருவாயை வைத்து கணக்கிடப்பட்டது. அரசர்கள் தங்களது சொந்த உடைமைகளை வைத்துக் கொள்ளவோ தங்களது பட்டப்பெயர்களை சூட்டிக் கொள்ளவோ அனுமதிக்கப்படவில்லை. மேற்சொன்ன வாக்கியங்கள் அடிப்படை கொடுக்கப்பட்ட விடைகள் எது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னா, வாக்கியம் சரியானது, ஆனா வாக்கியம் 2 சரியானது அல்ல. அதாவது 1 சரி 2 தப்பு. ஓகேங்களா, அதுதான் ஆன்சர். அப்போ சி ஆன்சர். எத்தனை? இந்த மாதிரி 60வதுக்கு நம்ம ஆன்சர் சி அப்படின்னு பிக் பண்ணலாம். 61 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் எடுக்கல இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போது மின்டோ மார்லி சீர்திருத்தம், மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டம் எப்போ வந்தது? 1909. அது மாதிரி இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்றது நம்ம பார்க்கல. சட்டம் இயற்றும் குழுவினரை தெரிவு செய்ய, அதாவது தேர்ந்தெடுக்க தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது மின்டோ மார்லியில். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா
ஏக்கு 3 அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழு தோற்றம் அது உருவானது. அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1858ல் பிரிட்டன் பாராளுமன்றத்தால் இந்தியாவை ஆட்சி செய்ய முதன் முதல் உருவாக்கப்பட்ட சட்டம் இதுதான். அதுதான் நம்ம விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஆன்சர் அப்படின்னு இந்த கொஷினுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சி அப்படின்றது தான் 61வது கொஷினுக்கு ஆன்சரை நம்ம பார்க்குறோம். அடுத்தது 62 பாருங்க, சமூக செழிப்பு, சமூக மற்றும் பொருளாதார சமத்துவம் மற்றும் நல்வாழ்க்கை என்பது எதனோடு தொடர்புடையது அப்படின்னு நம்ம பார்க்கல. கரிபி ஹட்டாவ் தேஷ் பச்சோ அப்படின்ற ஹரிபி ஹட்டாயோ தேஷ் பச்சோ அப்படின்னா இந்த இடத்துல ஹரிபி ஹட்டாயோனா இந்த மாதிரி வறுமை ஒழிப்பு அப்படின்ற மாதிரி நம்ம 6வது 5ஆண்டு திட்டங்களே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ இந்த சோஷியல் ப்ராஸ்பரிட்டி, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்விட்டி அண்ட் ஈக்வாலிட்டி அண்ட் குட் லைஃப் கேன் பி கனெக்டட் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62க்கு நம்ம ஹரிபி ஹட்டாயோ தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அப்போ 63 பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அந்த கூற்றுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சரியான விளக்கம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்படி என்ன கூற்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் அமைப்பில் உறுப்பினராக நீடிக்கும் இந்தியாவின் முடிவுக்கு அடிமைத்தன போக்கில் நிலைத்திருப்பது என்றும் விமர்சனம் செய்யப்பட்டது. இங்கிலாந்து அரசர் காமன்வெல்த் அமைப்பின் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, விமர்சிக்கப்பட்டது. ஆமா, ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே சரிதான். இப்போ காரணம் கூற்று சரியான விளக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 64வது கொஸ்டின், அப்போ பாருங்க, இதுவும் 2 கூற்றுகள் தான். ஸோ இந்த 2 கூற்றும் சரியா தவறா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, பாகிஸ்தானின் அமைவிடம் இந்தியா, சீனா மற்றும் சோவியத் ரஷ்யா நாடுகளுக்கு இடையே உள்ள உறவினை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட்டு. பாகிஸ்தான்ல இருந்து புவியியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிரிவது பங்களாதேஷின் வெளியுறவு கொள்கையில் ஒரு முக்கிய காரணியாக இருந்து வருகிறது. இதுவுமே கரெக்டு தான். ஏன்னா தொடக்கத்தில் ரெண்டுமே தனித்தனி நாடுகளாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி அம்மையார் போட்டு அதை தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க பங்களாதேஷ் அப்படின்றது. ஸோ அப்போ ஏ 64க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ. அதை அடுத்து 65வது கொஸ்டின், 65 உலக வரைபடம் எனும் நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலமி. இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்னால நம்ம பெருசாக அதை விவாதிக்க வேணாம். 66வது, திராவிடர்களின் உள்நாட்டு பூர்வீக தோற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்றாங்க. அந்த indicate the name of the profounder of indigenous origin theory of Dravidans அப்படின்ற மெக்லைன் அப்படின்றத அந்த ஒரு விஷயத்தை நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இண்டிஜீனியஸ் ஒரு ஆரிஜின் தியரி ஆஃப் திராவிடியன்ஸ் அப்படின்ற மாதிரி. 67 தனது படைத்தலைவனின் விண்ணப்பத்திற்கெனங்க உதயசந்திர மங்கலம் என்ற பெயர் மாற்றிய பல்லவ மன்னனுடைய பெயர் என்ன, அது யாரு அப்படின்னா, அதாவது காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா வைகுந்த பெருமாள் ஆலயம் அப்படின்னு ஒன்று நிறுவப்பட்டது. அது யாருன்னா 2ஆம் நந்திவர்மன். அப்போ 2ஆம் நந்திவர்மனுடைய காலகட்டத்தின் பொழுதுதான் இந்த உதய சந்திர மங்கலம் அப்படின்னு ஒன்று உதயமானது. ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம் 2ஆம் நந்திவர்மன் அதுல 67க்கு ஆன்சர். 68 அப்படின்னா ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் ராஜாதித்ய சோழனை பார்த்தீங்கன்னா தோற்கடித்த போரினை கண்டுபிடின்னு கேட்குறாங்க. இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ராஜாதித்ய சோழன் அப்படின்னு யாரு அப்படின்னு பார்க்கல, முதலாம் பராந்தக சோழனுடைய மகன், மூத்த பையன். 949களில் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் மீது போர் தொடுக்கிறாங்க. ஸோ அதுதான் தக்கோல போர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அப்போ 949ல் தக்கோல போர்ல ராஜாதித்ய மன்னன் வந்து தோற்கடிக்கப்படுறான். யாருன்னா 3ஆம் கிருஷ்ணர் அப்படின்னு பார்க்குறோம். ரைட். அடுத்தது 69வது கொஸ்டின், 2ஆம் சரபோஜி பல்வேறு மொழிகளை டேஷ் என்பவரும் பயிற்சியின் கீழ் கற்றார்னா ஸ்டுவர்ட்ஸ் பாதிரியார் கல்வியினுடைய ஒரு முக்கிய, அதாவது கல்வியினுடைய முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடியவர் ஸ்வாட்ஸ் பாதிரியார். அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சரபோஜி மன்னர் நிறைய மொழிகளை கற்றிருந்தா பார்க்குறோம். 2ஆம் சரபோஜி மன்னர் தஞ்சை மராத்தியர்கள்ல இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு அரசர். 69க்கு பி. அதையடுத்து நம்ம 70வது கொஸ்டின் பார்க்குறோம். கண்டிப்பா இது விஜயநகரத்தில் வரக்கூடியது. மதுரை வெற்றி பெற்ற பின் குமார கம்மனருடைய மனைவியான கங்காதேவி மதுரா விஜயம் என நூல் எழுதியிருப்பாங்க. 70க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. 71 இது வந்து தமிழ்நாட்டில் புரட்சிகரவாத இயக்கத்தை பற்றி நம்ம பேசக்கூடிய கொஷின். இது பாரத மாதா சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரி பாண்டிச்சேரியை தலைமையிடம் கொண்டு 1904 உருவாக்கியிருப்பார்.
அந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ 71க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சி அப்படின்னு பார்ப்போம். அதை அடுத்து 72 கீழ்கண்டவர்களுள் யார் வெள்ளிநாக்க நாவலர்? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம யூனிட் 6 அப்படின்னு ஒரு இதில் இருக்கும், அதாவது நம்ம டிஎன்பிசியில். அதில் சத்தியமூர்த்தி அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசிலே கேட்டிருப்போம். ஸோ அப்போது இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அழகாக எடுத்துக்கலாம். 73வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு சென்னை நிலச்சீர்திருத்த சட்டம் இவருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1952ல இருந்து 54 வரைக்கும் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சர் ராஜாஜி. 55ல காமராஜர் வர்றாரு. அப்போ 55நாலே நீங்க இந்த இடத்துல காமராஜர் ஐயாவை நாம வச்சுக்கின்னு ஆன்சர் வந்து டி அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது நம்ம ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்ற மாதிரில, இப்போ சென்னை நிலச்சீர்திருத்த சட்டம் எல்லாரும் தெரியும், பட் தெரியலாம் இப்படி ஒரு அப்ரோச் இருக்கு. அதை அடுத்து 74வது கொஸ்டின் நம்ம பார்க்குறோம், பெண் குழந்தைகளை பாதுகாக்க கண்டிப்பாங்க 1992ல ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியின் பொழுது தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகே. 75வது கொஸ்டின் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999ல ஏற்படுத்தினாங்க. 76வது கொஸ்டின் கருமுட்டையை கருப்பையுடன் இணைக்க குழாய்களை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஃபாலோஃபியா அப்படின்ற ஒரு ஆளு. 76க்கு பி. 77க்கு பாருங்களேன், புனித கூட்டணியின் ஆவணம் யாரால் சமர்க்கப்பட்டது? இது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஹோலி அலையன்ஸ் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு போர்கள் சம்பந்தப்பட்டு சார் முதலாம் அலெக்சாண்டர் அவரால் தான் சமர்க்கப்பட்டிருக்கும். 78வது பிரான்ஸ் வங்கியை நிறுவியவர் யார்? கண்டிப்பாங்க பிரான்ஸ்னால நமக்கு நெப்போலியன் போனப்பட்டு தான் நாம வரணும், ரைட். நெப்போலியன், இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவ சமுத்திரகுப்தர்ல அந்த மாதிரி பிரான்ஸ் வந்து அவருடைய இதுதான் வந்து, ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய கான்கோர்லாம் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடங்களை அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவரால் தான் பிரான்ஸ் வங்கி நிறுவப்பட்டது, நெப்போலியன் போனபர்ட். 79வது கொஸ்டின் எப்பொழுது புனித கூட்டணி தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1815களில். 80வது கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா, பாருங்களேன். கேப்டன் பார்த்தலோமிடைஸ் போர்ச்சுகல், நம்ம ஐரோப்பியர்கள் வருகை பார்க்கலையே படிப்போம். கொலம்பஸ் ஜெனீவா, அண்ட் கேப்டன் ஜான் இத்தாலி, ஜான் போனபர்ட், அண்ட் ஜாக்விஸ் கார்டியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இது தப்பு, ஓகேங்களா. ஸோ அப்போ 80க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி. 81 மெட்டர்னிக் ஜெர்மனியின் தேசிய இயக்கத்தை ஒடுக்க சில கடுமையான சட்டங்களை பார்த்தீங்கன்னா ஏற்றினாங்க. இந்த சட்டங்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா கால்ஸ்பட் அறிவிப்புகள். கால்ஸ்பட் அறிவிப்புகள் 81க்கு டி. 82 நெப்போலியன் எந்த நாட்டின் பொருளாதாரத்தை கண்ட திட்டத்தின் மூலம் அறிவித்தார்? நெப்போலியன் எந்த நாட்டின் பொருளாதாரத்தை கண்ட திட்டத்தின் மூலம் அழிக்க அறிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அனௌன்ஸ்டு கான்டினென்டல் சிஸ்டம் டு டெஸ்ட்ராய் த எக்கனாமி ஆஃப் இங்கிலாந்துங்க. ஓகேவா, இங்கிலாந்து. நெக்ஸ்ட் 83 தேசபக்தியே ஒரு பெரிய வெகுமதி, எனக்கு எதுவும் வேண்டாம், இத்தாலி சுதந்திரமாக வாழ்க, யார் கூறியது? கரிபால்டி. ஓகேங்களா, தேசபக்தி கரிபால்டி தான். இவரும் போன்ற நூல்களை படித்தவர் தான் நம்ம காமராஜர், ரைட். ஸோ கரிபால்டி, மார்ஜினி, ரைட், இவங்களுடைய நூல்கள்லாம் நம்ம காமராஜர் படிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 84 இத்தாலிய ஒருங்கிணைப்பின் வால் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கரிபால்டி தான். இரண்டாம் பால்கன் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றோம்னா புக்ரெஸ்ட். இரண்டாம் பால்கன் போர். 86 எந்த புரோட்டஸ்டன்ட் போதகர் கைது செய்யப்பட்டு வதை முகாமுக்கு அனுப்பப்பட்டார்னா மார்ட்டின் நீ மூலர். மார்ட்டின் நீ மூலர், பி. 86க்கு பி. 87 ஒரு மாநாடுகள் எங்கெங்க நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சான் பிரான்சிஸ்கோ மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நடந்ததுன்னா ஏப்ரல் 1945. யால்டா மாநாடு பிப்ரவரி 1945. போஸ்டடாம் மாநாடு இது நமக்கு தெரிஞ்சது தான், ஜூலை 1945. அதை அடுத்து டம்பர்டன் ஒர்க்ஸ் மாநாடு வந்து ஆகஸ்ட் 1944. டம்பர்டன் ஒர்க்ஸ் கான்ஃபரன்ஸ் happened 1944 ஆகஸ்ட் 44, ரைட்.
ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி. அதை அடுத்து எத்தனாவது கொஸ்டின்? 88வது கொஸ்டின். அதுவுமே ஒரு வரலாறு சார்ந்த ஒரு பொறுத்துக பாருங்களேன். பிரம்மகுப்தர் பிரம்மபுஸ்த சித்தாந்திகா என நூலை எழுதியவர். சரி, ரைட்டு. கல்பசூத்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவியல் முறைகள். பாஸ்கரா அப்படின்றது லீலாவதி. ஓகே. வாகபட்டர் அப்படின்னு எழுது மருத்துவ, ஆமா, வாக்பத்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா குப்தர்கள்ல, மருத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு அதை எழுதியிருப்பாங்க. ரைட். ஸோ அதை எடுத்து பாருங்க. 89வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நவீன் நவீன் ஸோ பார்த்தீங்கன்னா 89வது கொஸ்டின், குல்லி கலாச்சாரம், நாள் கலாச்சாரம் மற்றும் சோப் கலாச்சாரம் கல்கோலித்திக் கிராமங்களை சார்ந்தது. ஓகே. இவை பலூச் குன்றுகளை சார்ந்த ஹரப்பாவுக்கு முந்தைய கலாச்சாரம் சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம். ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூற்று, காரணம் சரி மற்றும் சரியான விளக்கம் அப்படின்னு பார்க்கலாம். 90 குஷானர்களுடைய கல்வெட்டுகள் மற்றும் ஆவணங்கள் எதில் எழுதப்பட்டனா அராமிக் மொழியில எழுதப்பட்டது. கரோஷ்டி, கிரந்தம், பிராமி அப்படின்னு இருக்குன்னா அராமிக் தான். ரைட். அண்ட் 91வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கிலேய வரலாற்றாளர் ஏல் பாஷிம் இருக்காங்கல்ல, A Wonder That Was India அப்படின்னு ஒரு நூல் எழுதினாங்க. இது நம்ம எத்திக்ஸ் புக் இருக்கும், அதுலேயே இருக்கும். இப்புத்தகம் பண்டைய இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தை பற்றி ஒரு கள ஆய்வு. ஆமாங்க, ரெண்டுமே சரிங்க, சரியான விளக்கம்னே சொல்லலாம், தப்பே கிடையாது. ஸோ அப்போ ரைட். அப்போ 91க்கு ஏ. அதை எடுத்து 92 பருமாரா வம்சத்தினுடைய தலைநகரமாக என்ன? மாலவன் தான் பரமாரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தலைநகரமாக தார் அப்படின்னு இருந்தது. தார் தார். ரைட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. சாளுக்கியரசர் முதலாம் புலிகேசி ஹர்ஷவர்தனாவை தோற்கடித்தார் அப்படின்னு இருக்கு. இல்லை, ஓகேங்களா. இரண்டாம் புலிகேசி, இந்த நர்மதா ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இதுலேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது தப்பு, மற்றெல்லாம் கரெக்டு தான். அடுத்து 94வது கொஸ்டின், இரண்டாவது தரைன் போரினால் ஏற்பட்ட விளைவு என்ன அப்படின்னா, இந்த இது இவர் இருக்கார்ல முகமது கோரி, அப்போ அவர் குரித் அப்படின்னு சொல்லுவாங்க, குரித் பண்டாங்க, அவருடைய படையடிமைகள்லாம் குரித் பண்டாங்க. அப்போ தீர்க்கமான குரித் வெற்றி நடைபெற்றது இரண்டாம் தரைன் போர்ல 1192. இதனால நாம வச்சுக்கணும் நம்ம. ரைட்டு. அடுத்தது, எந்த கில்ஜி ஆட்சியாளர் சந்தை சீர்திருத்தத்துல, சூப்பரான கொஸ்டின் இதுக்கு. நம்ம சந்தை சீர்திருத்தம்னால கில்ஜியில அலாவுதீன் கில்ஜின்னு கண்ண முடிக்கி போட்டுடலாம். ஏன்னா ஏதாவது ஒரு ட்ரேடர் தப்பு பண்ணானா அவனுடைய உடம்புல இருந்து சதையை வெட்டி எடுப்பார், அந்த மாதிரியான ஆள் அவர். 96வது கொஸ்டின் பாருங்க. டெல்லி சுல்தானியத்தின் மாகாண நிர்வாகத்திற்கு என்ன முறை பின்பற்றப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா இக்தா முறை தான். இல்துமிஷ் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதை அடுத்து 97வது கொஸ்டின், பின்வரும் நோட்டில் விஜயநகர கட்டடக்கலையின் முக்கிய அம்சம் என்ன? மேலே உள்ள அனைத்தும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா பெரிய கோபுரங்கள், கல்யாண மண்டபம், தாமரை மகால் எல்லாமே அவங்களுடைய காலகட்டத்தை. ஆன்சர் சி. 98வது கொஸ்டின், துளு வம்சத்தின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னங்க அப்படின்னா அவர்கள் பேரரசின் பிரதேசங்களை விரிவுபடுத்தி கலை மற்றும் கலாச்சாரத்தை, ஏன்னா நம்ம கிருஷ்ணதேவராயர் துளு வம்சம், அவருடைய காலகட்டத்தில் தான் நிறைய கோயில்களுடைய அந்த கோயில்களுடைய எழுச்சியுமே இருந்தது. நிறைய கட்டடக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யாருன்னா நம்ம கிருஷ்ணதேவராயர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி. 98க்கு 99வது பாருங்க. 5 தக்கான சுல்தானிகள் எவை அபாகி பிரபுக்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அபாகி அப்படின்னு நம்ம பார்க்கல, பிஜப்பூர், கோல்கொண்டா மற்றும் பிடார். இதில் அகமது நகர் அண்ட் பிரார் இருக்கும், அது ரெண்டும் வராது. டி தான் வந்து இது எக்ஸாக்ட் ஆன்சர். 100வது கொஸ்டின் நம்ம ஹுமாயூன் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. 1539 சௌசா போரில் முக்கிய போட்டியாளர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1539 அப்படின்னு பார்க்கல ஹுமாயூன் மற்றும் ஷெர்ஷா சூர். இதுக்கு 100க்கு வந்து சி. ஓகேவா. 100வது கொஸ்டினுக்கு வந்து சி அப்படின்னு பார்க்குறோம். ரைட். இது 2ஆம் பானிபட் போர் தான் அக்பர், அதில் தப்பாக கொடுத்துருக்காங்க சி. 101 முகலாய பிரபுக்களில் எந்த 2 குழுக்களை ஒன்றிணைக்க பைராம் கான் முயன்றார் அப்படின்னா சக்தாயுதுகள் மற்றும் குரசானியர்கள், இவங்களை தான் அவர் இணைக்க முயன்றிருப்பாங்க. அடுத்த முகலாய கட்டிடக்கலை என்பது
வெளிநாட்டு தோற்றமாகும். இதனுடன் தொடர்புடையவர் யார்? ஃபெர்கியூசன். ஆமா. ஸோ ஃபெர்கியூசன் தான் விஜயநகர காலகட்டத்தின் பொழுது இந்த கட்டடக்கலைக்கு அதிக முக்கியத்துவம் தந்தவரை நம்ம பார்க்குறோம். ஆராய்ச்சி பண்ணவரா. 103 முகலாயர்கள் ஓவியத்தில் என்ன புதிய கருப்பொருள்களை அறிமுகப்படுத்தினர்? அவை காட்சிகள், போர்கள் மற்றும் துரத்தல் அப்படின்ற விஷயத்தை தான். 103க்கு பி. 104 பின்வரும் எந்த ஒரு ஆட்சியாளர் அவுரங்கசீப் மலை மீனின்னு சொன்னார்னா கண்டிப்பா மராத்திய அரசரான சிவாஜி தான் சொல்லியிருப்பார். ஒரு தக்காணத்தின் புற்றுநோயின்னு சொல்லியிருப்பார். 105வது கொஸ்டின். அக்பர் இந்த மாதிரி சுல்கிக்குள் அனைவருக்கும் அமைதி அப்படின்னு இருக்குல்ல, அந்த கொள்கையை போதித்து அவருக்கு யாருன்னா ஹமிதா பானு பேகம். யாருங்க அப்படின்னா அவங்க அம்மா தாய் ஹமிதா பானு பேகம். சுல்கிக்குள் அனைவரும் அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. 106வது கொஸ்டின். தலைநகரை முர்ஷிதாபாத்திலிருந்து மோங்கிற்கு மாற்றியவர் யாருன்னா மீர் காசிம். அதாவது மீர் ஜாஃபருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரக்கூடியவர், அதாவது வங்காளத்தினுடைய நவாபா. அவர் தான் முர்ஷிதாபாத்லேருந்து நம்ம 8வது புக்லேயே இருக்கும். 107வது கொஸ்டின். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ராபர்ட் கிளைவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா கர்னல் பர்கோயன் எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பான். ரைட். நெக்ஸ்ட் 108வது கொஸ்டின். இதுல பாருங்க 2 கூற்று இருக்கு. இதுல எது பொருத்தமான விடையை எடுத்திருக்காங்க? 2ஆம் கர்நாடக போரின் போது முசாஃபர் ஜங்கை தக்கான சுபேதாராகவும் சந்தா சாஹிப்பை கர்நாடக நவாபாகவும் ஆக்குவதற்கு ஆதரவு தெரிவிப்பு தீப்லே தீர்மானித்தார். சரி. ஆங்கிலேயர்கள் நசீர் ஜங்கை மற்றும் அன்வருக்கு ஆதரவாக செயல்படுவது தவிர்க்க முடியாததாயிற்று. ஸோ அதுவுமே சரிதான். ஏன்னா 2 பேரும் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, 2 பேருமே தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவாங்க. அப்போ கண்டிப்பா ஏதான் ஆன்சர். ரைட். கர்நாடக போர்கள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். அடுத்தது பாருங்க. சர் ஆல்ஃபிரட் லாயல் கூற்றுப்படி துணைப்படை திட்டம் எத்தனை படிநிலைகளை கொண்டது அப்படின்னா 4 படிநிலைகள். அதுல துணைப்படை திட்டத்துல ஒரு 4 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாங்க. ரைட். நெக்ஸ்ட் 110 அப்படின்னு பார்க்கல பாத்தீங்கன்னா வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டத்தின் இந்திய சமஸ்தான ஆங்கிலேய அரசியல் அதிகாரம் வலயத்திற்குள் கொண்டு வர பயன்பட்டது. வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாங்க. இது பச்சை பொய் காரணம். ஆனா கரெக்ட். அப்படின்னா என்னன்னா வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தை கண்டுபிடிக்கவில்லை. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தது, அதை தான் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். ஸோ அப்போ ஆன்சர் பிங்க 110. ஓகேங்களா? ஸோ காரணம் சரி வச்சுங்க. பட் ஆனால் இது சரியான விளக்கம் அல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அது பின்பற்றி வந்திருப்பாங்க, அதை அறிமுகப்படுத்திருப்பார். ரைட். ஸோ பி 110க்கு பி. 111 இந்தியன் தண்டனை சட்டம் 1860 அதிகாரப்பூர்வமாக யார் ஏற்றிருக்குன்னா கானிங் பிரபு. இந்திய தண்டனை சட்டம் 1860 அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர் யாருன்னா கானிங். ஏன்னா அப்போதான் அவர் வைஸ்ராயா இருப்பார். 112 3ஆம் பர்மா போர் யாருடைய காலத்தில்னா டஃப்ரின் பிரபு. அதான் இந்த 1880 84 அந்த டைம்ல டஃப்ரின் பிரபுடைய காலகட்டத்தில். 113 1905 கர்சன் பிரபுவால் ஏற்படுத்தப்பட்ட வங்கப்பிரிவினை இதுவரை 1911 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவங்க ரீஜாயின் பண்றாங்க. ரைட். ஸோ அன்வெல்மெண்ட் ஆஃப் பெங்கால் மீண்டும் 1911 ஹார்ஜி பிரபு காலத்தில் மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும். ரைட். அப்போ டெல்லியில் உள்ள ராயல் தர்பாரில் 5ஆம் ஜார்ஜ் முன்னர் கர்சன் பிரபு சட்டத்தை ரத்து செய்தார். எத்தனாவது? 5ஆம் ஜார்ஜ். அதையடுத்து 114வது கொஸ்டின் பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை எவற்றின் மூலம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சுதந்திர நாடுகளாக உருப்பெற்றது அப்படின்னா இந்திய சுதந்திர சட்டம் 1947. 115வது கொஸ்டின். எந்த சட்டம் அதன் கடுமையான விதிகள் காரணமாக கருப்பு சட்டம், ரவுலட் சட்டம் 1919. ரைட். அப்போ 115 ஏ. 116 நம்ம பார்க்குறோம். இந்திய மாகாணங்கள் அதன் உடன்படிக்கைகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்திய மாகாணங்கள் இந்த ஒன்றியத்தோடு இணைய மறுத்தால் அவற்றின் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றனோ அதே நிலை அப்படின்ட்டு நம்ம சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸோடைய இதுதான். ரைட். தொடர வழிவகை செய்யப்படும். இப்படிலாம் 1942 கொண்டு வருவாங்க. பட் ஆனால் அது செட் ஆகாது. 117 கொஸ்டின். காமன்வெல்த் நாடுகள் என்பதன் முந்தைய பெயர் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் காமன்வெல்த் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பேர் மாத்திருப்பாங்க. 118 பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகத்தின் மேல் மட்டத்தில் ஜாதி அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவாகவே உள்ளன.
மண்டல குழு தனது இறுதி முடிவாக பின்தங்கிய நிலைக்கு சாதியத்தை காரணமாக காட்டியது. ரெண்டும் சரிதான், ஆனால் சரியான விளக்கம் இல்லை. 118க்கு பி. 119 இது பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாருடைய தொடர்புடைய ஒரு வழக்கு. ஸோ அப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஷா ஆணையம் தான் அது விசாரிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மற்றும் அலுவலர்கள் தொடர்புடைய தவறுகள் மற்றும் மரபு மீறல்கள் விசாரணைக்கு செய்யப்பட்ட குழுனா ஷா கமிஷன். 120வது கொஸ்டின். 120வது கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இந்தியா திபெத் மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் அந்த நாட்டை அவர்களாகவே ஆட்சி செய்ய சீனா அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்துகிறது. சரி, இந்திய நாடு திபெத் நிலத்தை சீன நாட்டின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்கிறது. நோ இல்ல, ஆமா, வாக்கியம் தவறு, நாம ஏத்துக்கல. ஆன்சர் வந்து சி. 121வது கொஸ்டின். அதுவும் ஒரு காரணம், வாக்கியம் 2 கொடுத்து எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது தனது பழைய தலைவர் மவுண்ட் பேட்டனுக்கு புதிய தலைவர் ஜவஹர்லால் நேருக்கும் இடையில் சமரசமாக செயல்பட விபி மேனன் சிறந்த ஆளுமையாக இருந்தார். சரி, ஓகே. இணைப்பு ஆவண வரை உருவாக்க வல்லபாய் பட்டேல் சிந்தனை சக்தியாக இருந்தார். 1 மற்றும் 2 தவறு அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட். ஸோ அப்போது இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ரைட், ஆன்சர் பி. கடற்கொள்ளையர்களை தோற்கடித்த சேரமனின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னா கடல் பிரகோட்டிய செங்குட்டுவன். வரலாற்று அறிஞர்கள் எவர் சோழ பேரரசை பைசாண்டியன் பேரரசுடன் ஒப்பிட்டு பார்த்ததுன்னா கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி தான் பைசாண்டிய அரசை சோழ பேரரசோட ஒப்பிட்டு பார்த்துருப்பாங்க. அதையடுத்து பின்னூரில் யார் ஏகாதிபத்திய சோழர்கள் சட்டபூர்வமான உறுப்பினர் அல்ல. ஆமா, ஏன்னா ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன் டைரக்டா வரக்கூடியவங்க. குலோத்துங்க சோழன் வந்து சோழ சாளுக்கிய மரபுல வரக்கூடியவங்க. ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். 25வது கொஸ்டின். திருமலை சேதுபதி என்ற பட்டத்தை திருமலை நாயக்கர் யாருக்கு வழங்கினார்னா ரகுநாத சேதுபதி. 126வது கொஸ்டின். 1806ஆம் ஆண்டு கலகம் நடக்குது இல்லை, அப்போ மெட்ராஸோடைய கவர்னர் யாருன்னா வில்லியம் பெண்டிங். 126க்கு பி. 127 தென்னகத்தின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் வ.உ.சி. நீதி கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டனா 1916. ஸோ 128க்கு பி, 127க்கு டி. 129 காமராஜர் தமது அரசியல் யாத்திரை எந்த ஆண்டு முடித்து கொண்டார்னா கண்டிப்பா நமக்கு தெரியும், அவர் இறந்து போனது அக்டோபர் 2, 1975. அப்போதான் முடிஞ்சது. ஸோ அப்போ 130வது கொஸ்டின். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மேலவை எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆட்சி காலத்தில் டேஷ் கலைக்கப்பட்டனா கண்டிப்பா 1986 மே 14ஆம் தேதி தான் கழிச்சிருப்பாங்க மேலவையை, சட்ட மேலவையை தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில். 131 புதிய உலகத்திலிருந்து ஐரோப்பாவிற்கு உருளைக்கிழங்கு செடியையும் புகையிலையும் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொதுவாக போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது சர் வால்டர் ரேலே அப்படின்னு ஒரு ஆள். 131க்கு சி. 132 மெகல்லனின் இறப்புக்கு பிறகு கைகொண்டில் எந்த கப்பல் செவில்லேவிற்கு திரும்பியதுன்னா விக்டோரியா, அந்த கப்பல் தான். 133 1830ஆம் ஆண்டு புரட்சி பிரான்சில் எந்த வகை அரசாங்கத்திற்கு வழிவகுத்துனா அரசியலமைப்புக்குட்பட்ட மன்னராட்சிக்கு. 134 வியன்னா காங்கிரஸில் ரஷ்யாவின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா கண்டிப்பா 3ஆம் ஃப்ரெட்ரிக் வில்லியம். இது நம்ம அந்த ஆசிரிய போர்லயே அந்த ஃப்ரெட்ரிக்லாம் பத்தி நம்ம பார்ப்போம். ரஷ்யாவினுடைய அரசர் ஃப்ரெட்ரிக் அப்படின்ற மாதிரி. ரைட். 135 எகிப்தில் நான் முகமதியனாக இருந்தேன், இங்கு கத்தோலிக்கனாகவும் இருப்பேன். அதாவது பிரான்ஸ்ல யாருன்னு நெப்போலியன் போனபர்ட். எந்த ஒப்பந்தம் துருக்கி பேரரசு சிதைத்தது அப்படின்னா லண்டன் ஒப்பந்தம், முதல் உலக போருக்கு அப்புறம். ரைட். நெக்ஸ்ட் 137 இத்தாலிய தேசபக்தர்களால் தேசிய ஒருங்கிணைப்பாக அமைக்கப்பட்ட ரகசிய குழுவின் பெயர் கார்பனரி. 137க்கு டி.
முசோலினி 1929 போப்பின் பிரதிநிதிகளுடன் லேட்டரன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஓகேவா? முசோலினி இத்தாலிய ராஜ்யத்தை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையுடன் சமரசம் செய்ய விரும்பினார். ஸோ சரியான விளக்கம் ரெண்டும் சரி. 138க்கு ஏ. 139 எந்த கனிம வளமான பகுதி 15 ஆண்டுகளாக சர்வதேச சங்கத்தின் பட்டியலில் சேர்க்கப்பட்டன? சார் பள்ளத்தாக்கு. அடுத்த 140வது கொஸ்டின். அடோல்ஃப் ஹிட்லரின் பிரச்சாரத்துறை அமைச்சர் யாருன்னா கண்டிப்பா நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, டாக்டர் கோயபல்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரல் ஸ்டடீஸில் பார்க்கறது. இதுக்கப்புறம் சைக்காலஜியும் தமிழும் உங்களுக்கு லேட்டராக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்போது இந்த சரியான ஆன்சர்ஸ் எல்லோரும் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.